அடுத்து நாம் ஹசரத் மாமாவை ஒரு குருவாக பார்க்குறோம். அப்போ யார் குருவாக பார்க்கலாம்? ஒரு தீட்சை பெற்றவங்க, பையத்து பெற்றவங்க தான் குருவாக பார்க்கலாம். இது தான் நம்ம பொதுவான நடைமுறையில் உள்ள விஷயம். இங்கே எல்லாமே அந்த குருங்கிற பதத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் நாம் யாரும் தீட்சை வாங்கினது கிடையாது. அப்படி இது நாம் இந்த கோணம் சரியா அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அந்த பையத்துங்கிற அந்த ஒரு சடங்கு மாத்திரம்தான் நடக்கவில்லையே தவிர, அந்த பையத்தை கொண்டு நம்மளுக்கு என்னென்ன தர்பியத்து, என்னென்ன ஒழுங்குமுறை நம்மளுக்கு வேணுமோ அது அத்தனையுமே சில அனுஷ்டானங்களில் நம்மளுக்கு அதை சொல்லி தந்திருக்கிறா. அதை நம்மளுக்கு சேர்த்து பார்க்க தெரியலை. இப்போது உதாரணத்துக்கு நாம் ஒரு 3 விஷயத்தை சேர்த்து பார்த்தோம்னா இதனுடைய விவரம் உங்களுக்கு புரிய வரும். உதாரணத்துக்கு ஸ்டார் சிம்பிள், 2வது இந்த புரிதளவுள்ள அனுஷ்டானங்கள், 3வது சிந்தனை சார்ந்த அல்லது மூச்சு சார்ந்த அறிவுரைகள். இந்த 3ம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாதது மாதிரி தெரியும். இதை சேர்த்து பார்க்கும்போது ஒரு பையத்து வாங்கினவங்கள்ட்ட உள்ள ஒரு தர்பியத்தை இந்த 3மே நம்மளுக்கு கற்றுத்தரும். உதாரணத்துக்கு ஸ்டார் சிம்பிள். இப்போ அந்த உயர்ந்த முனை அப்படிங்கிறத நம்ம ஆகாயம் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதை கொள்கைக்கு உட்படுத்தி பார்த்தோம்னா ஆகாயம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். இதை இன்னும் விரிவாகவும் பார்க்கலாம். ஏன்னா மேலோகம் குறித்தது. அப்படி என்ன மேலோகம் குறித்தது அப்படின்னாக்கா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்றாக்கா அவங்க இந்த கிரகவாசி கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே படைக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய நேச்சுரல் ஸ்பேஸு, அதுதான் அவங்களுடைய சொந்த பூமி. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன காரணத்துக்காக துனியாவுக்கு வராங்கன்னு தெரியும். வேறு இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, இருந்தாலும் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் இங்கே பூமிக்கு வராங்க. அது மாதிரி சைத்தானுடைய நேச்சர் கிரகத்தையும் நீங்கள் விளங்கிக்கணும். அவன் இங்கே வாழ்ந்தவன், அவனுடைய நேச்சர் கிரகம் பூமி தான். அதனால தான் பூமியை நேசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அவன் பூமியில் வாழ்ந்தவன், ப்ரொமோஷன் கிடச்சி தான் அவன் மேலே இருந்தான். சரியா? அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நேச்சர் ஸ்பேஸுங்கிறது இது இல்லைன்னு மட்டும் நம்ம விளங்கிக்கலாம். ஸோ அதை நினைவுபடுத்துகிறதாக நம்ம அந்த ஸ்டார் சிம்பிளில் உள்ள அந்த உயர்ந்த முனையை நம்மளுடைய இந்த உயர் சிந்தனை அப்படிங்கிறதாக அதை வச்சுக்கோங்க. அப்போது தனக்கே உரிய தன்னுடைய இயல்பான ஸ்பேஸை குறித்தான அந்த எண்ணத்தை அது குறிக்குதுன்னு பார்த்தோம். இதை எளிய உதாரணத்தில் சொல்லணுன்னா, இப்போ நாம் எப்பேற்பட்ட ஒரு நாட்டுக்கு பயணம் போனாலும் என்ன செய்வோம்னா நம்மளுடைய சொந்த ஊரை பற்றின சிந்தனையிலேயே தான் இருப்போம். அதையே ஞாபகப்படுத்தி பார்த்துப்போம், அதையே பேசி பார்த்துப்போம். எல்லா வகையிலையும் அதை நினைவு கூர்ந்துக்கிட்டே அதே சிந்தனையிலேயே தான் நம்ம இருப்போம். எப்பேற்பட்ட நம்ம சொந்த நாட்டை விட இன்னும் பல மடங்கு பெட்டரான நாட்டில் இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த பூமியுடைய சிந்தனையிலேயே இருப்போம் இல்லையா? அதுதான் நாம் இந்த ஸ்பேஸுக்காரவங்க கிடையாது, அந்த உயர் சிந்தனையில் இருக்கணும் அப்படிங்கிறத இது காட்டுது.
இது வந்து யாரோ ஒருவருக்காக உள்ளதுன்னு நினைக்கக்கூடாது. ஆதமுடைய மக்கள், இங்கே இனம், மதம் அப்படியெல்லாம் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. மனித இனம் அத்தனை பேருக்குமே இது பொருந்தும். அடுத்து புருதால கடைப்பிடிக்கிற சில அனுஷ்டானங்கள். ஏன்னா அங்கே நாம் கடைப்பிடிக்கிற சில ஒழுங்குமுறைகள். இப்போ அது குறித்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வெண்ணிற ஆடை. அது உங்களுக்கே தெரியும், ஞான மார்க்கத்தில் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிற ஒரு விஷயம். வெண்ணிற ஆடை வந்து தூய ஆகர்ஷண விஷயத்துக்கு, அதாவது தூய ஈர்ப்பான விஷயத்துக்கு இது பயன்படும் அப்படிங்கிறது அந்த நம்மளுக்கு விளங்கிக்கிட்டது. ஆனாலும் இது வந்து ஞான மார்க்கத்தில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறது வந்து பெரும்பாலும் வெந்நீர் ஆடை தான் வந்து அணிய சொல்லுவாங்க. அந்த வகையில் எல்லாரும் புதுதாக வரவங்க வெந்நீர் ஆடை அணிந்து வர்றதை பார்த்துருப்பீங்க. இரண்டாவது, கொஞ்சம் அந்த அதிகப்படியான விளக்குகளை வந்து குறைச்சி இருக்கிறத பார்ப்பீங்க. இது எதுக்குன்னாக்கா, ஒரு மன ஒருமைக்கு இதெல்லாம் வந்து துணை புரியக்கூடியது. எந்த அளவுக்குன்னாக்கா, நம்ம கூட்டமாகவே உட்கார்ந்துருந்தாலும் நாம் ஒரு ப்ரைவேசி, ஒரு தனிமையில் இருக்கிற சிந்தனை தான் இருக்கும். இப்போ அதிகப்படியான வெளிச்சம் இருக்கிறப்போ கவன சிதறல்கள் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற கவன சிதறலுக்கு வாய்ப்பாக இருக்கும். இங்கே யாரையும் பார்த்தாலும் ஏதோ விளங்காது. அதிகப்படியான விளக்குகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறத பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஒரு எண்ணெய் சம்மந்தப்பட்ட விளக்கை முன்னாடி வச்சுருக்கிறதையும் பார்ப்பீங்க. இன்னும் இது டீப்பாக சொல்லிக்கிட்டு போகலாம். ஏன்னா எவ்வளவோ செயற்கை விளக்குகள்லாம் வந்த காலத்துலேயும் கூட எஜமானர் தர்பார்கள்லேயும் கூட கொஞ்சம் விளக்கு ஏற்றுறத பார்த்துருப்பீங்க. அதுலேயும் சில ஞான விஷயங்களும் ரகசியங்களும் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளேமை பார்த்து பழகுறது கூட மன ஒருமைக்கு அதை கூட பயன்படுத்துவாங்க அப்படின்னும் இருக்குது. சரி, அடுத்து நறுமணம். இது என்னன்னா, வெளியிலேருந்து கவன சிதறல்கள் வந்து இந்த சில மனங்களாலேயும் வந்து மனம் சிதறிடும். அதனால் இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா, நறுமணத்தை வந்து பயன்படுத்துவாங்க. பத்தி, சாம்பிராணி, இது போன்ற அத்தர், இந்த விஷயங்கள்லாம் இங்கே பயன்படுத்துகிறத பார்த்துருப்பீங்க. இது எதுக்குன்னா, புற வாடைகள்லேருந்து அதை குறைச்சிக்கிறது, சிந்தனை சிதறலை குறைச்சிக்கிறதுக்கு. அது மாதிரி ஞான மார்க்கத்தில் மந்திரம் ஜெபி மனம் ஒன்றுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மன ஓர்மைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி மந்திரம் ஜெபிக்காதே மனம் இரண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரே உத்தரவை இது வந்து அந்த ஒரே நபர் இந்த 2 உத்தரவை வந்து எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? ஆனால் இங்கே புருதால அது சாத்தியம். எப்படின்னா, நமக்கு பதிலாக மாமா ஓதுறதை எடுத்துக்கிறா. ஏன் நம்மளை வந்து ஓத வேணான்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, மனம் இரண்டாகம்னா நம்ம என்ன செய்வோம், இயல்பாகவே எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் நம்மளுடைய சில சுவாபங்கள் இருக்குது, மனித சுவாபம். ஏன்னா ஓதுறப்போ எண்ணிக்கையில் கவனம் சிதறுண்டு போயிடும். அது மாதிரி சரியாக உச்சரிக்கலையா, எதுலையாச்சும் நம்மளுக்கு சிந்தனை பிசைடும். ஸோ அதனால் இங்கே வந்து ஓதுறத மாமா எடுத்துக்கிறா. நாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த மன ஓர்மையோடு இருக்கிறது மாத்திரமே நம்மளுடைய வேலை. அப்போது ரெண்டுமே இங்கே செயலாக்கமாகிடுது. மந்திரமும் ஜபிக்கப்படுது. மந்திரம் ஓதினால் மனம் இரண்டாகும். மந்திரம் ஓதாதே, நாம் ஓதலை, நமக்கு பதிலாக அசத்து ஓதுறா. அடுத்தது உருதா என்ன அப்படின்டாக்கா, இதையே மாமா தேர்ந்தெடுத்திருப்பா அப்படின்டா,
ஆணியாய் வந்த அரும்பொருள் ஏதடி சிங்கி தக்லை பிறப்ப சுரகா முன் தோன்றிய முதற் சர்க்குரு நாமம் அல்லவோ சிங்கா அப்படிங்கிறஹா. முன் தோன்றிய முதலில் தோன்றிய முதற் சர்க்குரு யார் அப்படின்றா நூரே முகமதி தான். அதனால் அவங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் எடுக்கலாம், அது முதற் சர்க்குரு நாமமே. அந்த வகையில் குரு தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு.